மக்கள் சந்திப்பு அப்படின்றது பொதுவாக நேரடியாக களத்துக்கு போய் அங்கே பிரச்சாரத்தை மேற்கொள்வது. பல மாவட்டங்களில் அதை தான் விஜய் மேற்கொண்டு வந்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பு தடைபட்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவில் பெரிய சுணக்கம் இருந்தது. அதன் பிறகு இப்போது மீண்டு பொதுக்குழுவை நடத்தினாங்க. பொதுக்குழுவுக்கு பிறகாக அடுத்த நகர்வாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாக, அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு 2000 பேருக்கு அனுமதி கொடுத்து இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த 2000 பேர் மட்டும்தான் இங்கே வரப்போகிறாங்க. அவர்களை சந்தித்து என்ன விஜய் பேச போகிறார்? ஏன்னா இதை வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு செக்டார் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வந்திருக்காங்க, விவசாயிகள் வந்திருக்காங்க, நெசவாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லோருமே இருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. இப்போது விஜய் என்ன பேசுவார் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதனால் விஜய் ரசிகர்கள்லாம் அவர் செல்லக்கூடிய வாகனத்தை நிறுத்தி அவரை வரவேற்கக்கூடியதை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். பிரச்சார வேனில் வந்துட்டு இருந்த விஜய் இப்போது காருக்கு மாறி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிரச்சாரத்திற்காக இப்போ திருச்சி போய் தான் எல்லா இடத்துக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போனார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது சென்னைக்கு அருகிலேயே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் அவர் காரில் போகிறாரு. போகிற வழியில் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கிறதையும் நம்ம இப்போது காட்சிகளில் பார்க்குறோம். சில நிமிடங்களில் விஜயுடைய வாகனம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியினுடைய மைதானத்துக்கு வந்துடும். அங்கே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள் அரங்கத்தில் இந்த நிகழ்வு எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு? இப்போ மக்கள் பேசுவாங்க, விஜய் கேட்பார், விஜய் என்ன முக்கியமான செய்திகளை சொல்ல போகிறார் அப்படின்ற பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி பல மாவட்டங்களுக்கு இப்போ பல கட்சிகள்லாம் ஒரு முதல்கட்ட பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் முதல்கட்ட பிரச்சாரத்தையே முடித்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் விஜய் போயிருக்காரு. இன்னும் பல மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எப்படி தாவேகா தன்னை இந்த பிரச்சார களத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள போகிறது அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கு மத்தியில் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களும் தேர்தல் நேரத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. திமுக இதில் மிக தீவிரமாக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்ப்பு ஒரு புறம் அப்படின்னாலும் இதை அமல்படுத்தக்கூடிய, இதில் யாரும் விடுபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இணைந்து செயல்பட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் தாவேக்க எங்கே அப்படின்ற கேள்விகளை எழுப்புகிறாங்க. தாவேக்க விவகாரத்தில் எஸ்ஐஆர் போராட்டத்தை நடத்தியது, குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் கூட தாவேகா முன்வைத்ததை பார்த்தோம். விஜய் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டமாக அந்த போராட்டங்கள் இருந்தது. இப்போது விஜய் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பு நடக்கிறது. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி சைடு இப்படி போய் தானே வச்சுக்கோ. கண்ணாடி இறங்கினாங்க 3 வாட்டியா எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளால என்ன வெளியே விஜயுடைய வாகனம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி வளாகத்திற்கு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு தான் இந்த 2000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கூட்டத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இதில் விவசாயிகள், பொதுமக்கள், நெசவாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிறார். பட் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அப்படின்னு இல்லாமல் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது பறந்துபட்டு எல்லா விஷயங்களும் அவர் பேச போகிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பரந்தூருக்கு அவர் போனார், அடுத்தது மக்கள் சந்திப்புக்கு போனார், இப்போ விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சேர்த்து அவர் பேசுவார் அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த
விஜயுடைய பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அரசை அவர் குற்றம் சாட்டியிருந்தார் எதில் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுக்குழுவில் விஜயுடைய பேச்சு அவ்வாறாக தான் இருந்தது. நீதிமன்றம் அரசை தலையில் குட்டு வைத்தது அப்படின்லாம் விஜய் விமர்சித்திருந்தார். இப்போது மக்களை வேறு வகையில் சந்திக்கக்கூடிய விஜயை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சந்திப்பு ஏன்னா சேலத்தில் டிசம்பர் 4 விஜயனுடைய மக்கள் சந்திப்பு அப்படின்னு பிரச்சாரத்திற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு 4 வாரத்திற்கு முன்பே நீங்கள் அதற்கான கடிதத்தை கொடுக்கணும், இடங்களை தேர்வு பண்ணணும். ஏன்னா கரூர் சம்பவம் ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை எல்லாருக்குமே அரசு நிர்வாகத்திலிருந்து எல்லோருக்குமே ஏற்படுத்தியிருந்தது. அதனால் அனுமதி கொடுப்பதிலையும் கூட தயக்கங்கள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறதுன்றதால இந்த மாதிரியான ஒரு மாற்று ஏற்பாடாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படி தான் இது நடக்கப் போகுதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. விஜய் அரசை விமர்சிக்க போகிறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஆனால் எஸ்ஓபி கொடுத்தா மட்டும்தான் அடுத்து விஜயனுடைய அடுத்த பிரச்சார பயணம் அப்படின்றது தெரிய வரும். எஸ்ஓபி நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளுமான்ற நிறைய கேள்விகளும் இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.